Hello guys, welcome to my YouTube channel. So ஒரு graphic designer வந்து monthly 1 lakh வரைக்கும் earn பண்ண முடியும். அவங்க freelance graphic designer ஆவும் work பண்ணலாம் இல்ல ஒரு கம்பெனில graphic designer ஆவும் work பண்ண முடியும். So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா how to become a graphic designer in 2024 தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம எப்படி graphic designer ஃப்ரீயாவே கத்துக்க முடியும் அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன். So இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். First one பாத்தீங்க அப்படினா learn from YouTube. Future Academy. So இது ஒரு YouTube channel. So இந்த channel வந்து மெயின்லி என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ், டெமோஸ், அப்புறம் டாப் டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் ஒரு பெட்டர் டிசைனர் ஆகலாம், நீங்கள் எப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆக முடியும், நீங்கள் எப்படி வந்து ஒரு பெட்டர் ஸ்டோரி டெல்லர் ஆக முடியும், டிப்ஸ் எல்லாம் வந்து ஒரு வீடியோ கண்டென்ட்டாக இவங்க சேனலில் தருவாங்க. Principles and techniques like instructional videos based upon graphic design, UI UX designing, branding, typography. So இத பத்தியான கண்டென்ட்ல இந்த வீடியோல போடுவாங்க. Software tutorials என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் பாத்தீங்கன்னா Adobe Photoshop, Adobe Illustrator, Adobe XD, Adobe InDesign. So இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃப்ரீயாவே கத்துக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த சேனல்ல போய் நீங்க பார்க்கலாம். Creative thinking and problem solving. So எப்படி வந்து UX case studies வந்து கிரியேட் பண்றது, ஒரு experienced designer-ஓட UX case study வந்து ரிவ்யூ பண்றது, அவங்க லோகோ டிசைன் ப்ராசஸை ரிவ்யூ பண்றது. ஸோ இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட்லாம் எங்கள் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. எப்படி வந்து பெட்டர் டிசைனர் ஆகலாம், அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. லைக் ரெஸ்யூம் ரைட் பண்ணுறது, எப்படி வந்து ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது ஆஸ் அ டிசைனரா, அண்ட் ஆல்சோ எப்படி ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து எங்களோட வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் கெஸ்ட் இன்டர்வியூஸ்லாம் வந்து அவங்க சேனலில் வந்து போடுவாங்க. லீட் டிசைனர்ஸோட, ஆண்டர்பிரினர்ஸோட டிஸ்கஷன் வந்து நடக்கும். ஸோ அதில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா வில் பீட்டர்சன். ஸோ இவர் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் அண்ட் ஆல்சோ கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ இவர் வந்து எதில் ஸ்பெஷலைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோ டிசைன் அண்ட் ஹேண்ட் லெட்டரிங், கேலிகிராஃபி அண்ட் ஆல்சோ பிராண்ட் ஐடென்டிட்டி, பிராண்ட் பேக்கேஜிங், ஸ்டிக்கர் டிசைனிங், இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட்லாம் வந்து இவரோட சேனலில் அப்லோட் பண்ணுவார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல் நோன் பிராண்ட்ஸோடலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. லைக் Adobe, இன்ஸ்டாகிராம் அண்ட் ஸ்கில் ஷேர். ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸோடலாம் வந்து ஆல்ரெடி இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோ ஹேக்ஸ், அட்வான்ஸ்டு லோகோ டிசைன் டெக்னிக்ஸ், சூப்பரான ஃப்ரீ ஃபாண்ட்ஸ்லாம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆஸ் அ டிசைனராக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து இவரோட சேனலில் அப்லோட் பண்ணுவார். சேனல் பார்த்துட்டீங்க அப்படின்னா GFX மென்டார். ஸோ இவர் வந்து 21 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு கிராஃபிக் டிசைனர். ஸோ இவர் வந்து எந்த மாதிரி வீடியோ கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டியூட்டோரியல்ஸ் லைக் Adobe Illustrator, Adobe Photoshop, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி இனி சாஃப்ட்வேர் டியூட்டோரியல்ஸ் கண்டென்ட்டாக வந்து இவரோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவார். கிராஃபிக் டிசைனை வந்து எல்லாத்துக்கும் டீச் பண்ணுறாரு. ஸோ யாரெல்லாம் டிசைன் ஸ்கூலுக்கு போய் அந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிற எக்ஸ்பென்சிவ் கோர்சஸ்க்கெல்லாம் வந்து ஆஃபர் பண்ண முடியாதோ ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இவரோட யூடியூப் சேனல்ல ஃப்ரீயா சிம்பிளா சொல்லி தராரு. இப்போ நீங்க ஒரு பிகினர் கிராஃபிக் டிசைனரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க அட்வான்ஸ்டு கிராஃபிக் டிசைனரா இருந்தாலும் சரி, இவரோட சேனல்ல இருக்கக்கூடிய டியூட்டோரியல்ஸை பார்த்து நீங்க ஈஸியா கத்துக்க முடியும். எப்படி வந்து பிரிண்ட் டிசைன் பண்றது, லைக் சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ் எப்படி பண்றது, ஃபிளையர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, ப்ரௌச்சர்ஸ், பிசினஸ் கார்ட்ஸ், ப்ராடக்ட் பேக்கேஜிங் எப்படி கிரியேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் எல்லாம் வந்து அவர் அப்லோட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா UIX டிசைனிங் ஃபார் வெப்சைட்ஸ் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கும் வந்து டியூட்டோரியல்ஸ் போட்டிருப்பாரு. ஃப்ரீலான்ஸ் கரியர் அட்வைஸ் அந்த மாதிரி வீடியோஸும் வந்து இவர் அப்லோட் பண்ணுவார். லைக் கிளையன்ட் கம்யூனிகேஷன் பண்றது, எப்படி வந்து ப்ரொபோசல் கிரியேட் பண்றது, எப்படி வந்து போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்றது ஆஸ் அ ஃப்ரீலான்சரா. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து அவரோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருப்பாரு. நான் ஒரு போனஸ் டிப் மட்டும் தரேன். ஸோ நீங்க வந்து டிசைனிங் ஃபீல்ட்ல இப்போதான் என்ட்ரி ஆறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணும், பட் இந்த ப்ராஜெக்ட் பத்தி கிரியேட் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா fakelines.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்ல போய் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, லைக் லோகோ டிசைனர், UIX டிசைனர் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து தரும். ஸோ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்க வந்து அந்த டிசைனை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கோர்சஸ் ஆன் கிராஃபிக் டிசைன், லோகோ டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ். கோர்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து பெஸ்ட் ஃபாண்ட் வந்து சூஸ் பண்றது ஆஸ் அ லோகோ டிசைனரா, அண்ட் ஆல்சோ பாத்துட்டீங்கன்னா எப்படி வந்து வெக்டர் எலிமெண்ட்ஸ் வந்து பில்ட் பண்றது இன் Adobe Illustratorல அப்படிங்கறத பத்தில நீங்க கத்துக்க முடியும். பென் டூல் யூஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ வந்து நான் அதுக்கு ஒரு வெப்சைட் சொல்றேன், பிஸின்னு நினைக்கிறேன். அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு கேம் சேலஞ்ச் மாதிரி இருக்கும். கார்னா கார் மாதிரியே நீங்க பென் டூல்ல வந்து டிரா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது பென் டூல் வந்து நீங்க ஈஸியா வந்து கத்துக்க முடியும். பாத்தீங்க அப்படின்னா Envato.touch வெப்சைட். ஸோ இவனோட வெப்சைட்ல என்னென்ன ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைன் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன், கோடிங், வெப்சைட் டிசைன், போட்டோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், DaVinci Resolveல எப்படி கலர் கிரேடிங் பண்றது. ஸோ இந்த மாதிரி வீடியோ டியூட்டோரியல்ஸ்லாம் உங்களோட வெப்சைட்ல வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ நீங்க ஃப்ரீயாவே கோர்சஸ்லாம் கத்துக்க முடியும்.
பார்த்தீங்க அப்படின்னா growth.design. ஸோ இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ஃபன்னியாக அனிமேட்டடான டயலாக் பாக்ஸோட இருக்கும். ஸோ நீங்கள் UI UX டிசைன் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் வெப்சைட்னு சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அமேசானோட UI டிசைன் எப்படி இருக்குது, UX லாஸ்ல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி ஸ்பாட்டிஃபையோட UI டிசைன் எப்படி இருக்குது, டிக்டாக்கோட UI டிசைன் எப்படி இருக்குது, எது வந்து பேட் டிசைன், எது வந்து குட் டிசைன், என்னென்ன UX பிரின்சிபல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி UI UX டிசைன் பற்றி நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ நான் ஒரே ஒரு UX லா மட்டும் சொல்லிக்கிறேன். லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. ஸோ இந்த லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் க்ளோஸ் டு ஈச் அதர் அந்த ஆப்ஜெக்ட்லாம் நம்ம வந்து குரூப் பண்ணி வச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா UI டிசைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷன் பார் இருக்கும். ஸோ நேவிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இருக்கும், ப்ராடக்ட் பேஜ் இருக்கும், காண்டாக்ட் பேஜ் இருக்கும், அபவுட் பேஜ் இருக்கும். ஸோ இந்த பேஜ் வந்து பக்கத்தில் இருக்கிறனால நம்ம குரூப் பண்ணி நேவிகேஷன் பாராக வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி. ஸோ இந்த கோர்சஸ் அண்ட் வெப்சைட்டோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Third one பார்த்தீங்க அப்படின்னா how to get freelance graphic design clients. பார்த்தீங்க அப்படின்னா 99designs.com. ஸோ இது ஒரு ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் தான், லைக் ஒரு அப்வொர்க் மாதிரி ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி இது ஒரு ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் போய் நீங்களோட லோகோ டிசைன் ஒர்க்கு, உங்களோட இல்லஸ்ட்ரேஷன் ஒர்க்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ கிளைண்ட் கூட நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். 1 or 2 days நீங்கள் அவங்க அப்ரூவ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அப்ரூவ் ஆனதுக்கப்புறமா உங்களோட டிசைன் ஒர்க்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அது ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோ போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Behance ஒரு வெல் நோன் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த டிசைனர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற வெப்சைட். நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட். வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு லோகோ டிசைனாக இருந்தாலும் சரி, இல்லை 3D டிசைனராக இருந்தாலும் சரி, இல்லை UI UX டிசைனராக இருந்தாலும் சரி, உங்களோட ஒர்க் சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து Behance வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ Behance வெப்சைட்டோட லிங்கை வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கவும் முடியும். லிங்க்டின்ல வந்து நீங்கள் டெய்லி வந்து உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் வந்து உங்களோட போஸ்ட்டை வந்து பார்ப்பாங்க. உங்களோட ஒர்க்கை பிடிச்சி போய் உங்களை ஹேர் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க லிங்க்டின்ல. பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டூல்ஸ் ஃபார் கிராஃபிக் டிசைனர்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா Adobe Photoshop பெய்ட் வெர்ஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. நிறையா வெப்சைட்டில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் ஃப்ரீ வெர்ஷனை. ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா Adobe Photoshop வந்து ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் டூலாக தான் இருந்துச்சு. லைக் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ரீடச் பண்ணிக்க முடியும், ஃபோட்டோ வந்து ரீசைஸ் பண்ணிக்க முடியும், ஃபோட்டோ பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் பேக்கேஜிங் டிசைன் இல்லை லோகோ டிசைன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மார்க்கப்பில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்க முடியும். அந்த டிசைனை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் மார்க்கப்பில் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும். ப்ராடக்ட் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ப்ராடக்ட் பேக்கேஜிங் டிசைன்லாம் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்து ஹை குவாலிட்டி சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ண முடியும். பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்கேப். ஸோ இன்ஸ்கேப்பும் வந்து ஒரு ஃப்ரீ இல்லஸ்ட்ரேட்டட் டூல் தான். ஸோ Adobe இல்லஸ்ட்ரேஷன் வந்து எப்படியோ அதே மாதிரி தான் இன்ஸ்கேப்பும். ஸோ Adobe இல்லஸ்ட்ரேஷன் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா அதோட சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1800. நீங்கள் வந்து கேன்சல்லாம் பண்ண முடியாது. அண்ட் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2800. சப்போஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அது வேஸ்ட் ஆஃப் மணின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஆஸ் அ ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா ஓகே, பட் பிகினராக இருக்கும் போது நீங்கள் வந்து இன்ஸ்கேப்பே யூஸ் பண்ணலாம். என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து Adobe இல்லஸ்ட்ரேஷனில் இருக்கோ அதே டூல்ஸ் தான் வந்து இன்ஸ்கேப்லேயும் இருக்கும். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து Adobe இல்லஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும், இன்ஸ்கேப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இதுலேயும் வெக்டர் கிராஃபிக்ஸ் தான் பண்ண போகிறீங்க, இதுலேயும் வெக்டர் கிராஃபிக்ஸ் தான் பண்ண போகிறீங்க. லோகோ டிசைன், இல்லஸ்ட்ரேஷன் எல்லாமே நீங்கள் வந்து இன்ஸ்கேப்லேயே நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த டூலில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லோகோ டிசைன் பண்ணலாம், பிராண்ட் பேக்கேஜிங் பண்ணலாம், பென் டூல் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். பென் டூலு, ஷேப் டூலு, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கும். அதை பற்றி நீங்கள் டுட்டோரியல்ஸ், யூடியூப் டுட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்கும், ஈஸியாக கற்றுக்க முடியும். பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டர். ஸோ பிளெண்டருமே ஒரு ஃப்ரீ கிராஃபிக் டிசைன் டூல் தான். ஸோ நீங்கள் வந்து 2D 3D கிராஃபிக்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிளெண்டர் டூல் வந்து சூப்பரான டூல்னு சொல்லுவேன். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3D அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் வந்து நம்ம பிளெண்டர்லேயே வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு என்ட்ரி லெவல் பிளெண்டர் டிசைனராக இருந்தீங்க அப்படின்னா எட்ஜஸ்னா என்ன, வேர்டெக்ஸ்னா என்ன, ஃபேஸஸ்னா என்ன, இன்க்ளூட்னா என்ன, எக்ஸ்க்ளூட்னா என்ன மட்டும் கற்றுக்கிட்டா போதும். ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு என்ட்ரி லெவல் டிசைனர் வந்து இந்த அளவுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். 5th ஒன் பாத்தீங்க அப்படின்னா salary package of different designers. ஸோ UI UX டிசைனருக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 lakhsலேருந்து 15 lakhs வரைக்கும் வரும், பேஸ்ட் அப்பான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. ப்ராடக்ட் டிசைனர், ஸோ ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் ஆஃப் ப்ராடக்ட் டிசைனருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 lakhsலேருந்து 18 lakhs வரைக்கும் வரும், பட் இட் ஆல்சோ வேரிஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து.
கிராஃபிக் டிசைனருக்கு வந்து ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 3.8 லேக்ஸ்லேருந்து 7 லேக்ஸ் வரைக்கும் வரும். வேரிஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் கிராஃபிக் டிசைனராக இருந்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து ஹையராக தான் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஹவு டு பிகம் அ கிராஃபிக் டிசைனர் இன் 2024 பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.